ஹலோ வெல்கம் டு எஸ்கே அனிமி. இன்னைக்கு நருட்டோ ஷிப்னுடைய 383வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஆச்சரியமாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம ஒன்று மண்ணுமா இருக்கலாம், தேவையில்லாத இதுக்கு சண்டை போடாதீங்க, இந்த போர்லாம் வேணாம் அப்படி இப்படின்ட்டு ஆச்சரியமாக பேசிகிட்டு இருப்பா. கோஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷினோபி வேர்ல்டே வேறு லெவலில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்டு அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க. பார்த்தா 5 உக்காயும் மாசம் நின்றுட்டு இருப்பாங்க. முன்னாடி நடந்ததெல்லாம் முன்னாடியோட போட்டோம், இப்போ ப்ரெசண்ட்டாக பாருங்கடா, இப்போ இந்த வாரில் ஜெயிச்சாதான் நம்மளுக்கு ஃபியூச்சர்னே ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆமாம், சுசுக்காக சொல்கிறது தான் கரெக்டு, இப்போதைக்கு நம்ம ஜெயிச்சாதான் இங்கே எதுவும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் காரா. காம்ராட்ஸை வச்சு நம்ம இந்த இடத்துல ஜெயிக்கிறோம், அலைபி ஷிலோபி ஃபோர்ஸ்னா என்னன்னு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா சொன்னாடு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் பேசிட்டு இருந்த வேலையாவது அப்படின்னு சொல்லி 5 பேர் களத்தில் இறங்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையே வருது. சரி ஓகே, உங்கள் ஒபிட்டோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒபிட்டோ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான். சாஸ்கே கிட்ட இருந்து நருட்டோ கிட்டணும். சாஸ்கே நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அமத்தரசோட வில் எடுத்து அடிப்பான். நருட்டோ ஒரு பக்கம் டெய்ல் டிவிஸ்ட் பாம குக் பண்ணு, டேய் சாஸ்கே வாடா நம்ம 2 பேரும் இந்த கம்பெனி ஜுட்ஸு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அவனுங்க பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டானுங்கன்னு பார்த்தா ஒபிட்டோ அதை அசால்ட்டாக தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பான். சாக்குரா வந்து சிக்கமாரு ஹீல் பண்ணிட்டு இருப்பா. அவனுக்கு 2 பேர் கம்பெனி ஜுட்ஸு போட்டானுங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கீப்பா கேட்டுட்டு இருப்பான். அங்கே பார்த்தா ஒரே புகை மூட்டமாக இருக்குது. நருட்டோவும் சாஸ்கே வேறு லெவலில் நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒபிட்டோவும் நானும் சலைச்சவன் இல்லடான்ற மாதிரி மாசாக நின்றுட்டு இருப்பான், ஒரு சிங்கிள் கிராட்ச் கூட இல்லாமல். தம்பிங்களா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நருட்டோ நீ என்னமோ சொன்னியே அதை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். என்னடா சொல்ல வரான்னு பார்த்தா நருட்டோ ஆல்ரெடி சொல்லியிருப்பான், என்னுடைய காம்ரேட்ஸை நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு. நருட்டோ கடுப்பாயிட்டு டேன்னு சொல்லிட்டு 9 டெயில் ஃபார்மோட அட்டாக் பண்ண போக இங்கே அப்படியே சிக்கமாரு காட்டுறாங்க. சிக்கமாரு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல 9 டெயில் சக்கரை வர ஆரம்பிக்குது. சாக்குரா பார்த்துட்டு நருட்டோ அங்கே சண்டை போகிறத விட்டு சிக்கமாருவை காப்பாற்றுற எல்லா வேலையும் நீயே பார்த்துக்கிறியடா, நான் எதுக்குடா இருக்கேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கண்டா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் மனசுக்குள்ளேயே. ஹீனா பேச ஆரம்பிக்கிறா. நருட்டோ அங்கே சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கான், ஆனால் அவனுக்கே தெரியாமல் அவன் சிக்கமாரு ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மனசு அப்படி நம்ம மேலாம் அவ்வளோ பாசம் வச்சிருக்கான், நம்ம காம்ராட்ஸை ரொம்பவே மதிக்கிறான் அவன் அப்படி இப்படின்ட்டு ஈனோ பேசிகிட்டு இருப்பா. அப்படியே மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு வச்சு தான் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா ஈனோ. இங்கே சிக்கமாரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான், பரவாயில்லடா நருட்டோ நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லடா அப்படின்ட்டு. பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, எனக்கு தெரிஞ்ச நருட்டோக்கு என்னுடைய உதவியெல்லாம் தேவையில்லப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் சிக்கமாரு. சாக்குரா உடனே கடுப்பாயிடுவா, டே நீ நருட்டோக்கு மட்டும் இல்லடா எங்கள் எல்லாருக்குமே நீ தேவைடா, கொண்டாரு கம்முன்னுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நான் நருட்டோவை ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது அவனுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல, போக போக தான் தெரிஞ்சிச்சு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், மனசுக்குள்ளே எவ்வளோ வலியை வச்சுக்கிட்டு இருக்கான்னு. அதனால தான் நருட்டோக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணேன். இப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க அப்பா நீ எதுக்காக நருட்டோ கூட சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அந்த மாதிரி அவங்க அப்பா கேட்டதுக்கு சிக்கமாரு சொல்லியிருப்பான் பாருங்க, நருட்டோ கண்டிப்பாக ஒரு நாள் பயங்கர பவர்ஃபுல்லாக இங்கே இருக்கிற எல்லாரையும் ஓவர் கம் பண்ணுவான், கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹோக்காகவே மிஞ்சிற ஒரு பவர்ஃபுல்லான ஷினோபி ஆவான் அவன். ஃபர்ஸ்ட் ஹோக்காக்கு அவன் தம்பி டோபிரமா இருந்தான், ஆனால் நருட்டோக்கு நான் இருப்பேன் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சிக்கமாரு அப்பயே. கண்டிப்பாக ஒக்காக்கி ஆகாமல் விட மாட்டான் அவன், கண்டிப்பாக ஒக்காக்கி ஆவான், அப்போ நான் அவன் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சிக்கமாரு. என்னதான் இருந்தாலும் அந்த முட்டா பையனுக்கு அட்வைஸ் பண்ண ஒருத்தனாவது கூட இருக்கணும்ல, நான் கண்டிப்பாக அவன் கூட இருந்தால் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்பயே. நான் இல்லாமல் அந்த முட்டா பையனுக்கு அறிவே இருக்காது, யார் அவனை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சிக்கமாரு ஏந்திருப்பான். அதை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. டோபிரமாவே யாரா நீ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். சாக்குரா அப்படின்னு சொல்லி ஈனோ கேட்டுட்டு இருப்பா. நருட்டோ உனக்கும் தான் தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு இருப்பா. ஏய் ஒழுங்கா நீ ஏந்து வந்தாதான் நீ எனக்கு அட்வைஸராக இருப்ப, நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்டா, ஏன்னா நான் தான் உட்காந்து கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கீபா ஒரு பக்கம் காமெடியா. அப்படியே ஏந்து வந்து கொஞ்சம் வீக்கடாக உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு லேடி சொன்னாரு எங்கேருந்து வந்தானே தெரியல, அவன் மண்டை மேலே கையை வச்சு உடனே ஹீல் பண்ணி விட்டுருவா. லேடி சொன்னாடே நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா சாக்குரா. நீ எதுவும் பேசாத, நீ சூப்பராகவே பண்ணியிருக்க சாக்குரா, நீ என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா கிட்ட போயிட்டு தாத்தா என்னை மன்னிச்சிருங்க, என்னால் உங்கள் அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இல்லை என் மேலே தான் தப்பு, நான் அப்பயே உனக்கு கொண்டு இருந்தேன் அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது, நான் பண்ண தப்புனால என் பேத்தி வரைக்கும் யாருமே நிம்மதி இல்லாத போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா ஒரு பக்கம். கவலைப்படாதீங்க, நீங்கள் கொளுத்தி விட்டு அந்த வில் ஆஃப் ஃபயர் இப்போ வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, யாருனா ஒருத்தர் அந்த வில் ஆஃப் ஃபயரை காப்பாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க, இப்போ அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ காமிச்சிட்டு இருப்பாங்க. நருட்டோ சாஸ்கே ஒபிட்டோ வெரைட்டி அடிச்சிட்டு இருப்பாடுங்க பிடிச்சிட்டு. அவன் சண்டை போட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு டைம், இந்த மரத்தை மொட்டமாக வெட்டி வீசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிராமா. சுசுக்காக அதுக்காக தானே நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே ஃப்ளாஷ்பேக் வச்சு பார்க்குறான் நருட்டோ அவங்ககிட்ட வீந்து கெஞ்சிருப்பான்ல, காலில் வீந்து கெஞ்சாத குறையா, ப்ளீஸ் நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க, சாஸ்கே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிருப்பான். அதெல்லாம் ஞாபகம் வருது அவருக்கு. ஒரு ஷினோபி வந்துட்டு இந்த மாதிரி கீழே விழுந்தெல்லாம் கெஞ்சக்கூடாதுடா, ஒரு வீரநாட்டம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார்ல ரைக்காகி. அப்போல்லாம் நான் உன்னை என்னமோ நினச்சேன், ஆனால் நீ இப்போ வேற லெவல்ரா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி வாங்கடா நம்மளும் ஆரம்பிப்போம் ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவ்வளோதான், இங்கே கில்லர் பீலேருந்து எல்லாருமே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்கடா அப்படின்னு சொல்லி மிஸ்ஸுக்காகிலேருந்து எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நருட்டோவும் சாஸ்கே வேற லெவல் பிடிச்சி வெளுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்று வேலையாவது ஒபிட்டோ 1v2 பண்ணிட்டு இருப்பான் மாசா.
ஆனால் நருட்டோ நீ நான் நினச்சதை விட பயங்கர பவர்ஃபுல் ஆகிட்டடா இப்போ. ஆனால் நீ என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு வேணும்டா, நான் இந்த இடத்துல ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்குவாட் எடுத்து அவன் காலத்தில் இறங்குறான். ரொம்ப எபிசோட் கழிச்சு கக்காஷி கட்டுறாங்க. கக்காஷி வயிற்றுல தைல போட்டுக்கிட்டு இருப்பான். டே இதுக்கப்புறம் நான் வெளியே போனாதான்டா வேலையாவதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வெளியே மைட் காய் டேய் நான் இறங்க போகிறேன் களத்துலன்னு இருப்பான். ஆசிரமா அதெல்லாம் பார்த்துட்டு டே நான் முன்னாடி எப்படி இந்த ஷினோபி வேர்ல்டு இருக்கணும்னு நினச்சினா அதோட இப்போ மாசா இருக்கடா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் மனசுக்குள்ள. டே நருட்டோ உசுமாக்கி நான் நினச்சது எல்லாத்தையுமே நீ பண்ணிட்ட, இவங்க எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்துருக்க, உன்னுடைய வாழ்க்கை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுத்துருக்குடா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் ஆசிரமா. 4 மூளைக்கு சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லேடிஸ் நாடைய மட்டும் ஹீல் பண்ண ரெடியாக நின்றுட்டு இருப்பா. அவ்வளோதான் இவனுங்க எல்லாரும் அந்த மரத்தை வெட்டி வீச போக மிசுனியா மாஸ் காட்டுறாரு. எல்லாரையும் பிடிச்சி வெட்ட ஆரம்பிச்சிருவானுங்க மரத்தை. சிக்கமாரு நானும் போய் களத்தில் இறங்கினா தான் வேலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இன்னும் ரெக்கவடி ஆகலடா முழுசா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. பரவாயில்ல நான் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறேன், நான் அதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன், இன்னொரு வாட்டி அந்த வேறு என் மேலே படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா சிக்கமாரு. டோபிரமா மின்னட்டோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான், உன் சக்கராவும் நருட்டோ சக்கராவும் சேர்த்தா தான் நல்லா இருக்கும், ஏன்னா அப்போ தான் என்னால் எல்லா இடத்துக்கும் FDG யூஸ் பண்ணி டெலிபோர்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டேய் உராச்சி மாரோ இதுக்கப்புறமா நீ சண்டையில் இறங்க மாட்டியா, வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். என்னையா உனக்கு பிரச்சனை, ஆனால் எனக்கு சண்டை போகிறதுல விருப்பமே இல்லை, ஆனால் இந்த ஒபிட்ட பண்ணுற விஷயத்தினால அந்த மொத்த உலகமும் அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது, அதனால நான் இறங்குறேன் களத்தில் அப்படின்னு சொல்லி பாம்பை வச்சு அட்டாக் பண்ணுறான். அதை வச்சு இருசன் வெட்டி வீசிட்டு போய்கிட்டே இருப்பான். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்டும் சென்சேவும் சேர்ந்தா என்ன நடக்கணும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா உராச்சி மாரு. இவனை மட்டும் மொத்தத்தை வெட்டி வீசிடுவானுங்க பழகுது. இப்போ என்ன பண்ணலாம், அஃபென்சிங் மோடுக்கு மாற்றினா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு அந்த கட்டையெல்லாம் ஒரு டிராகன் மாதிரி ஆக்கி விட்டுருவான். எல்லா பேரும் டிராகன் மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த அட்டாக்ல 2 பேர் சாக போயிடுவானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல அவனுக்கு காணாம போயிடுவானுங்க. எங்கடா போனானுங்க பார்த்தா செகண்ட் கைடு FD யூஸ் பண்ணி காப்பாற்றிருப்பான். அதை நைன்டெல் சக்கரா நருட்டோ மூலமாக லிங்க் பண்ணிட்டானுங்களே. தங்கங்களா நீங்கள் ஆட்டத்தை ஆரம்பிங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை டெலிபோர்ட் பண்ணி விட்டு போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டோபிராமா. இது லாட் செகண்ட் தானே அப்படின்ட்டு பாருங்க. சாக்ராவோ சொன்னாடோ மாசம் நின்றுட்டு இருப்பாங்க. 100 ஜுட்சுவை போட்டோன்னா நம்ம கட்சியை திருப்பி இறக்கிடலாம், எல்லாத்தையும் ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவ்வளோதான் இந்த ஜுட்சுவை போட்டு இந்த மொத்த இடத்த ஹீலிங் பிளேஸாக மாத்திரம், மொத்த பேரும் ஆட்டோமேட்டிக்காக ஹீலாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா சொன்னாடே. 2 பேர் சேர்ந்து ஒரு பெரிய கட்சியை சமன் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் அந்த கட்சியை வச்சு ஒரு ஜுட்சுவை போட அந்த மொத்த இடத்து ஃபுல்லாக அந்த கட்சி தண்ணி மாதிரி பரவுது. அவ்வளோதான் அவங்க ஜுட்சுவெல்லாம் யாராலையும் திருட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா சொன்னாடே. இங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்காங்க மைட் கை, ஐ ஜாலி இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு எகிரிட்டு இருப்பான். டே மூல இல்லாத பசங்களா வாங்கடா சண்டே ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லி டென்டன் கத்திட்டு இருப்பா. நருட்டோவும் சாஸ்கியாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னா ஒபிட்டோ அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ஒரு அடி கூட அடிக்க முடியல. அவன் பயங்கர ஸ்பீடா இருக்கான் முன்ன இருந்ததோட. ஸ்டேஜ் மூட்ல இருக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, நான் சென்ஸ் பண்றேன் பாருன்னு சொல்லி கரெக்டா 2 பேரும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்றாங்க. நான் அந்த அட்டாக் 2த்தையும் தடுத்துட்டு கூட எல்லாம் விளையாட எனக்கு டைமே இல்லை, உங்க எல்லாரையும் கன உலகத்துக்கு கொண்டு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோவும் சாஸ்கியாவை லாக்அப் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். சாஸ்கி என்னடா பண்றது இப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போது உள்ள கக்காஷி எல்லாத்தையும் பார்த்துட்டு டே ஒபிட்டோ ஏன்டா இப்பெல்லாம் பண்ற, இந்த மாதிரிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். சின்ன வயசுல நீ இருந்த மாதிரியே இல்லையடா, அப்போ நருட்டோ சண்டை போறதே நீ அப்ப சொன்ன விஷயத்துக்காக தான் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கா. கக்காஷி பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்க அந்த பூக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. ஒபிட்டோ இன்னும் கூடவாடா அவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம செக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க ஒபிட்டோ நருட்டோவையும் சாஸ்கியவும் கூட்டு போய் தரையில ஒரே அடி, மொத்த இடமும் செதறிடும். போட்டில் சூசனோலேருந்து நைன்டெல் சக்கரா வரைக்கும் எல்லாமே செதறிடும். அங்கே இருக்கிறவனுங்களாம் பறக்க ஆரம்பிச்சிருவானுங்க. நீ இன்னும் நருட்டோடைய அந்த ஆன்சருக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கக்காஷி கேட்டுட்டு இருப்பான். டேய் நீ என்னடா கற்பா மூச்சி மாதிரி சாகவே மாட்டேன், என்னடா திருப்பி சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்டுட்டு இருப்பான். நருட்டோ இன்னும் ஸ்டேஜ் மூட்ல தான் இருக்கான் சண்டைக்கு ரெடியா. என்னுடைய வழி என்னன்னு உனக்கு புரியும்னு நினைச்சேன்டா நருட்டோ. ஆல்ரெடி ஒருத்த மேல நீ பாச வச்சு அவங்க உனக்கு துரோகம் பண்ணாங்கன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியாதா. அவன் பக்கத்துல இருக்கானே இந்த சாஸ்கே பையன், இவன் எத்தனை வாட்டி உனக்கு துரோகம் பண்ணியிருக்கான், உனக்கு கொல்ற அளவுக்கு போயிருக்கான், அந்த வில்லேஜை விட்டு போயிருக்கான், எவ்வளவு பண்ணியிருக்கான். என்னடா நான் சொல்ல வர விஷயம் உனக்கு புரியல, நீ ஜிராயா மேலே பாசம் வச்சேன், நீ எல்லார் மேலேயும் பாசம் வச்சா, அவங்களாம் இறந்ததுக்கப்புறம் அது வெறுப்பாதானே மாறிச்சு. உனக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ நானும் ஒன்று தாண்டா, நீ இன்னமும் மாறலன்னா நான் என்ன தாண்டா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஒபிட்டோ. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இவனுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து சண்டை போகிறானுங்க, இதுக்கப்புறம் ஒன்றா இருப்பானுங்கன்னு நினைக்கிறியா? ஒருவேளை இந்த சண்டையில் நீங்கள் ஜெயிச்சாலும் கூட இந்த அலெக்ஷன் பிஃபோர்ஸ் எப்பயுமே ஒன்றா இருக்காதுடா, ஒருத்தனுக்கு ஒருத்தன் போர் பண்ணிக்கிட்டே தாண்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஒபிட்டோ. இப்போவாது புரிஞ்சுக்க, இந்த பைத்தியக்கார பசங்களுக்காக நீ நின்று சண்டை போடுறது வேஸ்ட்டு, ஒழுங்காக வந்து என் கூட சேர்ந்துக்க, நம்ம 2 பேர் சேர்ந்து நம்மளுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஒபிட்டோ. நருட்டோ நீ என்ன சொன்ன போற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தம்பி இதான்பா என் நெஞ்சாவே, நான் இப்படி தான் இருப்பேன், நான்லாம் என்னை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். அவ்வளோதான்டா உன் கதையை முடிக்கத்தான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நருட்டோ திருப்பி குராமா ஸ்டேஜ் முடிக்க போக, ஆமாம் சும்மா நொய்யின்றான்ல இவன் கதையை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி சாஸ்கே பேச ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான் இவங்க 2 பேரும் மாசா காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அவ்வளோதான் கிளைமேக்ஸில் நைன்டெல் சக்கராமல சூசனோ போடுறதோட காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடு மேலே தாறு மாறா இருக்கு. பதினாலு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அப்போ டைப் பண்ண ஒரு பட்டன் கட்டாத மட்டும் தட்டி விட்டு போங்க. வளவலன்னு பேசாமல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை ஆல்.